ஒரு நிமிட கதை. நகரின் ஒதுக்குப்புறமான பகுதியில் இருக்கும் பிரபல டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் நுழைந்தான் அந்த திருடன். ஏற்கனவே பல முறை பகல் நேரத்தில் வந்து பார்த்திருந்ததால் அந்த வளாகத்தில் எல்லாமே அவனுக்கு அத்துப்படி. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கில் விற்பனை நடக்கிறது. வங்கி விடுமுறை தினங்கள் என்பதால் அந்த 2 நாள் கலெக்ஷனும் கடையிலேயே இருக்கும். கேஷியர் கூண்டுக்கு பின்னால் ஒரு அறை, அந்த அறைக்குள் இன்னொரு அறை. அதற்கு கனமான இரும்பு கதவு உறுதியான கைப்பிடி லாக்கருடன் இருந்தது. கட்டிடத்திலேயே மிக பாதுகாப்பான இடம் இதுதான். இதற்குள் தான் பணம் இருக்கும் என நம்பினான். ஜன்னல்கள் ஏதும் இல்லாத ஏசி அறை என்பதால் லாக்கரை உடைத்தாலும் சத்தம் வெளியில் கேட்காது. வாசலில் இருக்கும் செக்யூரிட்டிக்கு தெரியாமல் உள்ளே போய்விடலாம். லாக்கரை மினி டார்ச்சின் வெளிச்சத்தில் பார்த்தபோது அதில் ஏதோ எழுதியிருந்தது. படித்தான். ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த லாக்கரை வெடிமருந்து வைத்தோ இரும்பு கம்பியாலோ உடைக்க வேண்டாம். இது பூட்டப்படவில்லை. லேசாக திருகினாலே திறந்து கொள்ளும் என்று இருந்ததை படித்ததும் அவனுக்கு சந்தோஷம் தாழவில்லை. திருகினான். அடுத்த நொடி கனமான மணல் மூட்டைகள் அவன் மீது வந்து விழுந்து அழுத்தின. விளக்குகள் திடீரென எரிய வெளியே அலாரம் அடித்தது. அறை கதவு தானாக மூடிக்கொண்டது. செக்யூரிட்டியும் போலீஸும் வந்து அவனை சுற்றி வளைத்த போதுதான் தெரிந்தது, பணத்தை வேறு எங்கோ சாதாரணமாக போட்டு வைத்துவிட்டு லாக்கரை இப்படி திருடனை பிடிக்கும் கருவியாக அவர்கள் பயன்படுத்தும் வித்தை. இப்படி ஏமாத்திட்டீங்களே. இந்த மனுஷங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே போயிடுச்சு என புலம்பியபடி சென்றான் அவன். தவறான தொழில் செய்பவர்கள் நியதிகளை எதிர்பார்க்க கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.